அன்பான இனி உறவுகளே, டேஞ்சர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? யாரெல்லாம் டேஞ்சரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த சில்லற பேச்சுமாங்க, அவங்களும் ஒரு வகையான டேஞ்சர் தான். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நீட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. நடுவில் திடீர்னு அவங்களோட எச்சி புத்தி சில்லற புத்தியில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்றவங்க இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா? நம்ம நல்லதாக ஏதாவது சொல்லிகிட்டு இருப்போம், திடீர்னு நடுவில் பூந்து ஏன் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அது எதனா அது அவன் சொல்லிட்டானா, அவன் இடத்துல இருந்து அதை சொல்லிட்டானா, அதனால் நம்ம இன்சல்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டுக்கு போயிடும். ரெண்டாவது, நம்ம கண்ணு முன்னாடி நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க, நம்மக்கிட்ட ஒரு இது பண்ணுறவங்க ஏன் இவங்க அடுத்த ஸ்டேஜ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அதெல்லாம் நான் கடந்து தான் வந்திருக்கிறேன். அதுக்கு வேண்டியே எனக்கு சம்பளத்தை கொடுத்து இல்லைங்க, நீங்கள் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறது, வேலை மட்டும் செய்கிறீங்கன்னு இல்லை, மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் அது இதெல்லாம் பண்ணுறீங்க, அதனால் மேற்கொண்டு எங்கள் வீட்டுக்காரர் அவங்களாம் அது செய்கிறாங்க, நீ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறேன்னு கம்பேரிசனாக ஏதோ சொல்லியிருக்காங்க. சொன்னங்காட்டி எனக்கு அது மனசுக்கு அவங்களால இது பண்ணல. சங்கடப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்தன்னைக்கே அந்த 2 நாள் செஞ்ச கூலியை கையில் கொடுத்து என்னை அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு இதெல்லாம் தான் சில்லறத்தனமாக நடந்துக்கிறது. என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியலங்கிறது அது உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய எண்ணங்கள்லேருந்து வெளிப்படுறது. அது மற்றவங்கக்கிட்ட அது இங்கே சரி பண்ணிக்கலாம்னு மற்றவங்கள முடக்கணும்னு நினைக்கிறது சரிப்பட்டு வராது. என்னன்னு கேட்டால், என்னுடைய சூழல் வேலைக்கு போனாதான் ஒரு வருமான தேவைகள் இருக்குது, நம்ம ஒரு இடத்துல வேலையை விட்டுட்டு இவங்க வீட்டில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே சிலர் அந்த மாதிரி பண்ணி நடந்துருக்குறாங்க. இது ஒரு பாயிண்ட்.